சொட்டு, உன்னோட படிப்பு எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால நாளையிலிருந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உனக்கு சொல்லிக் கொடுப்போம், சரியா? அப்புறம் நாளையிலேருந்து உங்கள் அண்ணி, அதாவது சந்தியா கிட்ட தினமும் 1 மணி நேரம் போய் நீ படிச்சுட்டு வா. நான் ஒத்துக்கிறேன். நீங்க இதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். சரிங்களா? வா சொட்டு. அந்த உண்மைங்கிற வார்த்தை உங்க வாயில இருந்து வந்தா அது கூட பொய் ஆயிடும். நீங்க உண்மை பத்தி பேசுறீங்களா? அட, நீங்க உங்க பெத்த குழந்தையவே மாத்தனவங்களாச்சே. உங்க புருஷன்கிட்ட மட்டும் இல்ல, வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் பொய் சொன்னீங்கல்ல. நீங்க உண்மை பத்தி பேசுறீங்களா? அப்படியா? விஷயத்தை நீ இந்த அளவுக்கு கொண்டு போனதுக்கு அப்புறம் இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேன். நானாவது வீட்டுல மட்டும் தான் பொய் சொல்லிருக்கேன். நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் குழந்தைய பெத்துக்கிட்டேன். ஒன்ன மாதிரி பொய் சொல்லல. கல்யாணத்துக்கு முன்னாடியே வயித்துல புள்ளைய சுமந்து. மோகன், உங்க அண்ணிக்கிட்ட கொஞ்சம் மரியாதையா பேச கத்துக்க. அவ அப்படி என்ன தப்பா சொல்லிட்டா? என்ன தப்பா சொல்லிட்டான்னு சொல்லு. நீ பெரிய கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்க, பெருசா எங்க கௌரவத்தை பத்தி பேச வந்துட்ட? ஆமாமா, நீ அம்மாவோட செல்ல பையன்ல. அம்மா கஷ்டத்துல இருக்கும்போது அப்படி எங்க போன? நீ பாட்டுக்கு வேலை தேடிக்கிட்டு எங்கேயோ போனோம் தானே? சொல்லு. ஒரு விதத்துல நீ அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். எங்க மூலமா இல்ல, யாரோ ஒரு 3வது மனுஷன் உனக்கு வேலை கொடுக்காம விஷயத்தை சொல்லி புரிய வச்சு உன்னை வீட்டுக்கு அனுப்பியிருக்கான். நீ உண்மையை தானே கேட்டு தெரிஞ்சுக்கணும். நான் அதை உனக்கு தெளிவா சொல்லி புரிய வைக்கிறேன். அந்த உண்மை என்னன்னா, உன்னால எதையும் ஒழுங்கா செய்ய முடியாது. நீ உன்னோட சொந்த கால்ல நின்னு உன்னோட வாழ்க்கையை பாத்துக்கிறதுக்கு வக்கு இல்ல. போதும், நிறுத்துங்க. யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? ஒத்துக்கிறேன், நான் எதுவுமே செய்யல. ஆனா நீங்க என்ன பண்ணி கிழிச்சிட்டீங்க? அந்த கடை, அந்த புடவை கடை, அத பத்தி தானே சொல்லிட்டு இருக்கீங்க. அது சூர்யா என்ன போட்டு பிச்சை. எப்போது வீட்டுக்கு செலவுக்கு காசு கொடுக்கணுங்கிறப்ப மூஞ்சில சூர்யா என்ன பக்கம் திருப்பி காட்டிட்டு இருக்கீங்க. கணக்கை பத்தி பேசுறீங்களா? அப்ப முதல்ல உங்க பொண்டாட்டியை பத்தி யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மட்டும் என்கிட்ட பணம் இருந்தா உங்களை மாதிரி ஆளுகிட்ட எல்லாம் கேள்வியே கேட்க மாட்டேன். எல்லாருக்கும் முன்னாடி அம்மா கிட்ட போய் முதல்ல என்னோட காசு தான் எடுத்து கொடுப்பேன். நாங்க ஒண்ணு உங்களை மாதிரி காசெல்லாம் பீரோக்குள்ள ஒளிச்சு வைக்கல. நீங்க தான் உள்ள ஒளிச்சு வச்சுட்டு என் கடை கடன்ல இருக்குன்னு சொல்றீங்க. பெருசா பேச வந்துட்டாங்க. என்னங்க, நீங்களே பாத்தீங்கல்ல, அவன் தேவையில்லாம ரொம்ப பேசிட்டு இருக்கா. இல்ல இதுக்கு மேல சும்மா இருக்க முடியாது. டேய், என்ன சொன்ன? இப்படி என்ன சொன்ன? சொல்லுடா. என்ன சொன்ன? நாங்க காசை மறைச்சு வைக்கிறோமா? என்ன தள்ளி விட்டுறீங்க? நான் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன்? காசு சம்பாதிச்சு போட்டுட்டீங்க, என்ன கோட்டை கட்டிட்டீங்களா? பணம் சம்பாதிக்கிறதோட அருமை உனக்கு தெரியுமாடா? கஷ்டப்பட்டு உழைச்சு மாசத்துல ஒரு நாள் ஆகுது அம்மா கையில கொண்டு வந்து காசு கொடுத்திருக்கியா? பைக்க திருடி காலரை தூக்கி பந்தா காட்டுறது, இல்லனா எக்ஸ்பைரியான பொருளை பியூட்டி பார்லர்ல யூஸ் பண்றது. வாவ், சூப்பர் மோகன், சூப்பர். கஷ்டப்பட்டு உழைக்கணும்னா பின்னாடி போயிடுறது. அதே ஓசியில கடை கிடைக்குதுன்னா பல்ல அழிச்சிட்டு முன்னாடி வந்துருவேன். அடே, உண்மையான விஷயம் என்ன தெரியுமா? கடை நடத்துற அளவுக்கு உனக்கு எந்த தகுதியுமே கிடையாது. ரொம்ப சரியா சொன்னீங்க. 2 பேருக்கும் உங்க பண்ண தப்ப சொல்லி காட்டும் போது என்னமா கோவம் வருது பாருங்க. இங்க பாருங்க மீனாட்சிக்கா, இந்த மூடி விடுற வேலை எல்லாம் இங்க வேண்டாம்.